நண்பர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் புவியியல் பகுதி தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இந்த தலைப்பிலிருந்து நம்ம தினமும் டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். இன்றைக்கி எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, இதே பாடத்தில் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை கொடுத்துருப்பாங்க. காவிரி ஆறு, பாலாறு, தென்பெண்ணை ஆறு, தாமிரபரணி ஆறு, இப்படி ஆறுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. 2 பக்கம் தான் இருக்குது. அதுலேருந்து நான் 30 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி டெஸ்ட்டை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா, நம்ம தினமும் டெஸ்ட் நடத்திட்டுருக்கோம். யூடியூப்பில் இந்த மாதிரி டெய்லி 30 கொஷின் போட்டுட்ருக்கோம். பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து போட்டுட்ருக்கோம். நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதே பாடத்தில் காலநிலை மற்றும் மண் வகைகள்னு இருக்கும். அந்த பகுதியிலேருந்து டெஸ்ட் நடக்கும். படிச்சுட்டு வந்துடுங்க. டெஸ்ட்டை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய யூடியூப் சேனல்லையே கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு என்ன டெஸ்ட்டு, எப்படி படிக்கணுங்கிறத போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா நம்முடைய டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. சரிங்களா? ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே 2-3 பக்கம் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 2-3 வீடியோ மட்டும்தான் இந்த ஜாகிரஃபியில் வரும்னு நினைக்கிறேன். அதை முடித்த உடனே அடுத்து நம்ம பாலிட்டி பகுதிக்கு போயிடலாம். சரிங்களா? அரசியலமைப்பில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம தொடர்ந்து டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். ஆறுகள் உருவாகும் மலைகளை பொறுத்துக. ஆறுகள் உருவாகும் மலைகளை பொறுத்துக. இதற்கான விடையை பார்க்கலாங்களா? காவிரி ஆறு பிரம்மகிரி மலை அப்படிங்கிற மலையில் உருவாகுது. வைகை ஆறு பருஸ் மலையில் உருவாகுது. தென்பெண்ணை ஆறு நந்தி துர்கா அப்படிங்கிற மலையில் உருவாகுது. தாமிரபரணி ஆறு பொதிகை மலையில் உருவாகிறது. அடுத்த வினா பாருங்கள். தென்னிந்தியாவின் தோட்டம் எனப்படும் வலைப்பின்னலை உருவாக்கும் ஆறு. தென்னிந்தியாவின் தோட்டம் எனப்படும் வலைப்பின்னலை உருவாக்கும் ஆறு. இதற்கான பதில் காவிரி ஆறு. காவிரி ஆறு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் பல கிளைகளாக பிரியுது. அதை தென்னிந்தியாவின் தோட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டில் மட்டும் பாயும் ஆறுகளில் தவறானது. தமிழ்நாட்டில் உருவாகணும், தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் பாயணும். விடையை பார்க்கலாங்களா? விடை வைகை ஆறு தமிழ்நாட்டில் உருவாகுது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாயுது. கரெக்டு. தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உருவாகுது, தமிழ்நாட்டில் தான் பாயுது. சிற்றாறு சிற்றாறு தாமிரபரணியின் கிளையாறு. ஸோ இதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் பாயுது. தென்பெண்ணை ஆறு கர்நாடகாவில் உருவாகுது, தமிழ்நாட்டில் பாயுது. அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். கோயம்புத்தூரில் காணப்படாத அருவி எது? கோயம்புத்தூரில் காணப்படாத அருவி. இதற்கான விடை வைதேகி அப்படிங்கிற அருவி இருக்குது, செங்குபதி இருக்குது, சிறுவாணி இருக்குது, திருப்பரப்பு இல்லை. திருப்பரப்பு அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்கிற அருவி. திருப்பரப்பு எங்கே இருக்குங்க? கன்னியாகுமரி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற அருவி தான் திருப்பரப்பு. அடுத்த வினா பாருங்கள். துணை ஆறுகளை பொறுத்துக. ஒவ்வொரு ஆற்றுக்கும் துணை ஆறுகள் இருக்கும். அதையும் படித்து வச்சுக்கணும். இதை வச்சும் கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? பவானி என்பது காவிரியின் துணையாறு. சின்னாறு என்பது தென்பெண்ணையின் துணையாறு. நல்ல கவனிங்க. சின்னாறுன்னு இருக்குது, சிற்றாறுன்னு இருக்குது. சரிங்களா? மலட்டாறு என்பது பாலாற்றின் துணையாறு. சிற்றாறு என்பது தாமிரபரணியின் துணையாறு. நல்ல கவனிங்க. சின்னாறுன்னா தென்பெண்ணை, சிற்றாறுன்னா தாமிரபரணி. அடுத்த வினா பாருங்கள். கன்னியாகுமரியில் காணப்படாத அருவி என்ன? கன்னியாகுமரியில் காணப்படாத அருவி என்ன? இதற்கான விடை காளிகேசம் இருக்குது, உலக்கை இருக்குது, வட்டப்பாறை இருக்குது. குட்லாடம்பட்டி எங்கே இருக்குங்க? குட்லாடம்பட்டி மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அருவி. மதுரை என்பது கரெக்டு. அப்போ இதுதான் காணப்படாத அருவி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: தாமிரபரணி ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றும் ஆறுகளாகும். காரணம்: தாமிரபரணி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவ காலங்களில் மழை பெறுவதால் வற்றாத ஆறாக உள்ளது. இதற்கான விடை கூற்று, காரணம் இரண்டுமே சரிதான். தாமிரபரணி தான் வற்றாத ஆறு. அடுத்த வினா பாருங்க. தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி எது? தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரே வற்றாத நதி
விடை தாமிரபரணி என்பது கரெக்டு. தென்னிந்தியாவின் வற்றாத ஒரே ஒரு நதி தாமிரபரணி. அடுத்த வினா பாருங்க, ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ஸ்டான்லி அப்படிங்கிற நீர்த்தேக்கம் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? இது ஒரு அணைக்கட்டுங்க. விடை காவிரி ஆற்று மேலே அமைச்சிருக்காங்க. மேட்டூர் அணைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மேட்டூர் அணையின் மறுபெயர் தான் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். அடுத்த வினா பாருங்க, காவிரி ஆற்றை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. கூற்று தலைக்காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகிறது. காவிரி ஆறு தலைக்காவிரி என்ற இடத்தில் உற்பத்தியாகிறது. காரணம், கர்நாடக மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மபுரி குன்றுகளில் தலைக்காவிரி அமைந்துள்ளது. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதற்கான பதில் கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? பிரம்மபுரி கிடையாது, பிரம்மகிரி. பிரம்மகிரின்னு வந்திருக்கணும், பூ வரக்கூடாது. ஸோ அதனால் காரணம் தவறு, கூற்று சரி. அடுத்த வினா பாருங்க, தென்பெண்ணை ஆற்றின் துணை ஆறுகளுள் தவறானது. தென்பெண்ணை ஆற்றுடைய துணை ஆறுகளுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சின்னாறு கரெக்டு, மார்க்கண்ட நதி கரெக்டு, வாணியாறு கரெக்டு, காரையாறு என்பது தவறு. காரையாறு என்பது எதுக்கு வருங்க? காரையாறு தாமிரபரணிக்கு வரும். அடுத்த வினா பாருங்க, அருவிகளை பொறுத்துக. எந்தெந்த அருவி எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஒகேனக்கல் அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. கிள்ளியூர் அருவி சேலம் மாவட்டத்தில் இருக்குது. திருமூர்த்தி அருவி திருப்பூரில் இருக்குது. ஆகாய கங்கைங்கிற அருவி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க, காவிரி ஆறு தமிழ்நாட்டில் பாயும் நீளம். காவிரி ஆறு தமிழ்நாட்டில் பாயும் நீளம் என்ன? இதனுடைய நீளம் குத்து மதிப்பாக 800 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர்கள் பாய்கிறது. 416 என்பது கரெக்டு. 416 என்பது சரி. அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று பாலாற்றில் 57% தமிழகத்திலும் மீதமுள்ள பகுதிகள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலும் உள்ளன. காரணம், பாலாறு ஆந்திராவுடைய கோலார் மாவட்டத்தில் தலகவரா என்ற கிராமத்தில் உருவாகிறது. கூற்று காரணம் இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. 57% தமிழ்நாட்டில் இருக்குது, மீதம் இருக்கிற பகுதிகள் கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருக்குது. கரெக்டு தான். ஆனால் பாலாறு எங்கே உருவாகுதுங்க? பாலாறு கர்நாடகாவில் உருவாகுது. ஸோ இங்கே ஆந்திரான்னு வந்திருக்கு, அதனால் காரணம் தவறு. அடுத்த வினா பாருங்கள், கெடிலம் ஆறு எதனோடு தொடர்புடையது? கெடிலம் அப்படிங்கிற ஆறு எதனோடு தொடர்புடையது? இதற்கான பதில் தென்பெண்ணையுடைய கிளையாறு தான் கெடிலம். அடுத்த வினா பாருங்க, காவிரி ஆறு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றுக்கிடையே சுமார் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக உள்ளது? தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையாகவே காவிரி ஆறு இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 64 கிலோமீட்டர் என்பது கரெக்டு. 64 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், அருவிகளை பொறுத்துக. எந்த அருவி எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? குற்றாலம் அருவி தென்காசியில் இருக்குது. கும்பக்கரை சுருளி அருவி தேனியில் இருக்குது. கேத்தரின் மற்றும் பைக்காரா அருவிகள் நீலகிரியில் இருக்குது. ஐயனார் அருவி விருதுநகரில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, மேட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு காவிரியின் துணை ஆறாக வலது கரையில் இணைகிறது. கூற்று 2, கரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கூடல் என்னும் இடத்தில் இடது கரையில் மேலும் 2 துணை ஆறுகளான அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இணைகின்றன. இந்த 2 கூற்றில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க.
விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 ஏன் தவறுனா, இடது கரையில் சேராது, இதுவும் வலது கரையில் தான் சேர்கிறது. ஸோ வலதுன்னு வந்திருக்கணும், இடது கரைன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் இது தவறு. கூற்று 1 மட்டும்தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். ஆந்திர பிரதேசத்துடன் தொடர்புடைய ஆறு எது? ஆந்திர பிரதேசத்துடன் தொடர்புடைய ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பாலாறு என்பது கரெக்டு. காவிரி ஆறு கர்நாடகாவில் உருவாகுது, தமிழ்நாட்டுக்கு வந்துடுது, அதனால் இது வராது. தென்பெண்ணை ஆறு என்பது கர்நாடகாவில் உருவாகுது, தமிழ்நாட்டுக்கு வந்துடுது. தாமிரபரணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் உருவாகுது, பாலாறு மட்டும்தான் கர்நாடகாவில் உருவாகுது, ஆந்திராவிலையும் பாயுது, தமிழ்நாட்டிலையும் பாயுது. அப்போ பாலாறு என்பது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். துணை ஆறுகளை பொறுத்துக. எந்த ஆற்றுக்கு எது துணை ஆறுங்கிறத கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? ராமநதி என்பது தாமிரபரணியின் துணையாறு, வாணி ஆறு என்பது தென்பெண்ணையின் துணையாறு, கிளியாறு என்பது பாலாற்றின் துணையாறு, நொய்யல் என்பது காவிரியின் துணையாறு. அடுத்த வினா பாருங்க. காவிரி ஆற்றை பற்றிய கூறுகளை ஆராய்க. கூற்று: திருமுக்கூடல் என்ற இடத்தில் காவிரி அகன்ற காவிரி என அழைக்கப்படுகிறது. காவிரி ஆற்றை அகன்ற காவிரின்னு சொல்கிறாங்க. காரணம், காவிரியின் கிளை ஆறுகளான அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இங்கு இணைகின்றன. இந்த கூற்று காரணத்தில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? இந்த ஆறுகள் இணைகிறது, ஆனால் இது கிளையாறு கிடையாது. இந்த இரண்டுமே துணை ஆறுகள். கிளையாறுனா பிரிஞ்சு போகிற ஆறு, துணை ஆறுனா வந்து சேரும் ஆறு. அமராவதியும் நொய்யலும் வந்து சேரும் ஆறுகள், அதனால் துணை ஆறுகள், கிளை ஆறுகள் கிடையாது. சரிங்களா? ஸோ வாசகத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்க. வைகை ஆறு பாயும் மாவட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வைகை ஆறு பாயும் மாவட்டங்களில் தவறானது. இப்படியே பார்க்கலாங்களா? மதுரையில் பாயுது, சிவகங்கை கரெக்டு, ராமநாதபுரம் கரெக்டு. தேனி மாவட்டத்தில் வைகை ஆறு பாயாது, ஸோ தேனி வராது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1: தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆறு 2 கிளைகளாக பிரிகிறது. கூற்று 2: 16 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்த இவை மீண்டும் இணைந்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற தீவை உருவாக்குகின்றன. இந்த 2 வாசகத்தில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது தீவு தான், அதனால் கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. ஏன் தவறு? தஞ்சாவூரில் பிரியல, திருச்சி மாவட்டத்தில் தான் பிரிகிறது. திருச்சி அப்படின்னு வந்திருக்கணும், அதனால் கூற்று 2 மட்டும்தான் சரி, 1 தவறு. அடுத்த வினா பாருங்க. பாலாற்றின் துணை ஆறுகளில் பொருந்தாதது எது? பாலாற்றின் துணை ஆறுகளில் பொருந்தாதது. விடையை பார்க்கலாங்களா? விடை எல்லாமே கரெக்டு தாங்க. பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு, இந்த 5 ஆறுகளும் பாலாற்றின் துணை ஆறுகள். பொருந்தாதது எதுவுமே கிடையாது. அடுத்த வினா பாருங்க. ஆறுகள் கடலில் கலக்கும் இடங்களை பொறுத்துக. எந்த ஆறு எங்கு கலக்குதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? காவிரி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் கலக்குது, பாலாறு குவாத்தூர் பக்கத்தில் கலக்குது, வைகை ஆறு பாக் நீர் சந்தியில் கலக்குது, தாமிரபரணி புன்னைக்காயல் என்ற இடத்துல கலக்குது. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: வைகை ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வருசநாடு குன்றுகளின் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. காரணம், செம்மண் துகள்கள் காரணமாக இந்த நதியின் நீரானது செந்நிறத்துடன் காணப்படுகிறது. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டை நான் இப்பயே சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் காலநிலை மற்றும் தமிழ்நாட்டின் மண் வகைகள், இந்த டாப்பிக்லேருந்து நாளைக்கு டெஸ்ட் நடக்கும். இதே பாடத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கம் தாங்க இருக்குது. ஆமாம், 2 பக்கம் தான் இருக்குது. டெப்த்தாக படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. ஏன் தவறு? செம்மண் துகள் இருப்பதால் சிவப்பு நிறத்துடன் காணப்படும் நதி தாமிரபரணி, வைகை ஆறு கிடையாது, தாமிர
பரணி தான் இப்படி இருந்திருக்கும். அதனால் காரணம் தவறு, கூற்று மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். தமிழ்நாட்டில் 57% மற்றும் 77% பாயுமாறுகள் முறையேன்னா கண்டுபிடிக்கணும். 57% பாயுமாறியது, 77% பாயுமாறியதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பாலாறும் தென்பெண்ணையாறும் தான் இப்படி பாய்கிறது. பாலாறு 57% பாயுது, தென்பெண்ணையாறு 77% பாய்கிறது. அடுத்த வினா பாருங்க. தாமிரபரணி ஆறு பாயும் மாவட்டங்கள் என்னென்ன? 2 மாவட்டங்களை கண்டுபிடிக்கணும். தாமிரபரணி ஆறு பாயும் மாவட்டங்கள் என்னென்ன? விடை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி. திருநெல்வேலி, தூத்துக்குடி. அடுத்த வினா பாருங்க. புதுச்சேரியுடன் தொடர்புடைய ஆறு எது? புதுச்சேரியுடன் தொடர்புடைய ஆறு. விடையை பார்க்கலாங்களா? விடை தென்பெண்ணை ஆறு. புதுச்சேரியில் போய் கடலோட கலக்குது. அடுத்த வினா பாருங்க. கடைசி கொஷினுங்க. ஆறுகளின் நீளங்களை பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துலேருந்து முன்னாடி ஒரு 3-4 டெஸ்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. அது இன்னும் பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. சரிங்களா? டெய்லியுமே இனி டெஸ்ட்டு நடக்கும். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? காவிரி ஆற்றுடைய நீளம் 416 கிலோமீட்டர்கள் தமிழ்நாட்டில் பாயிறது. சரிங்களா? பாலாற்றின் நீளம் 222 கிலோமீட்டர்கள். தென்பெண்ணை ஆற்றின் நீளம் 247 கிலோமீட்டர்கள். வைகை ஆற்றின் நீளம் 258 கிலோமீட்டர்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 30 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.